சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் இருந்து தொடர்ந்து திமுகவுக்கு போயிட்டு சேர்ந்துருக்காங்க. அவர் அதிமுக இல்லைங்க, அவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு சொல்லுங்க. இப்போ கேளுங்க, எப்படி சார் ஓபிஎஸ் ஆதரவு? ஆனால் அதிமுக தானே வந்து சொல்லப்படுது. அதிமுக நீக்கப்பட்டவர்கள் தான் அவங்க அதிமுக கிடையாது, ஓபிஎஸோட ஆதரவாளர்களாக இருந்தார். அதனால் அவர் அதிமுக என்பது அந்த கிடையாது, போயிடுச்சு. அதனால அவர் அதிமுக இல்லை. சரி சார், இப்போ தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சரி, ஒரு சிலவங்களும் சரி, இப்போ திமுகவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இப்போ எல்லாம் என்ன பேசுகிறேன்னா, இருக்கிற இப்போ திமுக அமைச்சர்களை பார்த்தா எல்லாம் அதிமுகவில் தான் வந்தாங்க. திமுகவில் யாருக்கும் தரல. ஏன் காரணம்னா, திமுககாரன் கொள்ளையடிச்சா அவன் வீட்டுக்கு அப்படி போயிடுவான். ஆனால் அதிமுகவில் மட்டும் ஒரு பெரிய இது என்னென்னா, போய் கொள்ளையடிச்சிட்டு அதை கொண்டு போய் தலைமையை கொடுத்துருவான். தலைமையை கொடுக்கறத வாங்கிக்குவான். இப்போ அந்த பின்னணியில் தான் இப்போ பாருங்கள், செந்தில் பாலாஜி இருக்கார், அதுக்கப்புறம் சேகர் பாபு, அப்புறம் இப்போ ரகுபதி, இப்படி கண்ணப்பன் தான் பெரிய அந்த கூட்டணியாக இருந்தவர், இந்த கொள்ளை கூட்டணியில் இருந்தவர். இப்போ இதெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. என்னென்னா, கொள்ளையடிச்சா கூட அதிமுகக்காரனை நம்பி கொடுக்கலாம்ப்பா, மந்திரி பதவி கொடுத்தா. கொள்ளையடிச்சா கொண்டு வந்து நம்ம கோபாலபுரத்தை சேர்த்துருவான் அப்படின்ற ஒரு பின்னணி தான் இப்போ எல்லாம் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்திருக்காரு வைத்தியலிங்கம். இதுக்கு முன்னாடி மனோஜ் பாண்டிய போயிட்டார், இப்போ வைத்தியலிங்கம் வந்திருக்காரு. வைத்தியலிங்கத்தினுடைய மேலே கூட நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், இப்போ இது நிறைய கேஸ்லாம் இருக்குது அவர் மேலே. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து 27 கோடி ரூபாய்க்கு ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, வண்டலூர் போகும்போது 122 ஏக்கர், 1 2 இல்லை 122 ஏக்கரை அப்படியே ஆட்டையை போட்டிருக்காரு. அந்த ஆட்டையை போட்டு யாருன்னா, அவருடைய மனைவி பேரில், பையன் பேரில் ஒரு கம்பெனியாக நிர்வாகம். இது யாரோடதுன்னா, இது வந்து அரசாங்கத்தினுடைய சொத்து. அந்த குடிசை மாற்று வாரியத்துக்கான சொத்தை இவர் கொண்டு வந்து போட்டார். 126 கோடி 126 ஏக்கர் நிலம். இப்போ அதனுடைய இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 3000 கோடியிலேருந்து 5000 கோடி வரைக்கும் இன்றைக்கி பேசப்படுது இன்றைக்கி அங்கே. சார், அதனால தான் ஒரு தாவாக்கால இணையாமல் திமுகவுக்கு போனதுக்கு காரணம் அதானே சார்? ஏன்னா அவங்களாவது காப்பாற்ற முடியும் அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு இருக்குமா சார்? காப்பாற்ற மட்டும் இல்லை, இப்போ 126 ஏக்கர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த சென்னைக்கு பக்கத்தில் இருந்தால் வைத்தியலிங்கத்தை விட வைத்தியலிங்கத்தின் கையில் இருக்கும் 126 ஏக்கர் பெருசு ஜி. நல்லா ஸ்கொயராக திங்க் பண்ணி பாருங்கள், ரவுண்டாக திங்க் பண்ணாதீங்க சார். இப்போ வந்து தொடர்ந்து வந்து இது மாதிரி என்னச்சதுனால இப்போ திமுகவுடைய கைகள் வந்து ஓங்குதா சார்? ஏங்க, இவங்கெல்லாம் கழட்டி விடப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சக்தியே கிடையாது, புரியுதுங்களா? இவங்கெல்லாம் மனோஜ் பாண்டியா, இவங்க எல்லாமே அந்த அளவுக்கு கிடையாது. அவங்க தொகுதியில் அவங்க இருக்காங்க, மற்றபடி அது வந்து ஒரு ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவில் இல்லை. எப்பவுமே உண்மையான அதிமுகக்காரன் திமுகவில் போய் சேர்ந்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால் அது எல்லாரும் தெரிந்தது. அதனால் அதிமுக இங்கே போய் அவங்க கொடுப்பாங்க, கூட்டணி வலுப்படும் என்பது தவறான கருத்து சார். இப்படி தொடர்ந்து அதிமுகக்காரங்களே வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. வேற கட்சி எதுவும் ஆப்ஷன் இல்லையா சார்? ஆனால் அதிமுக அவங்க வந்து பார்த்தோங்கன்னா ஒரு செயல்பாடு சரியில்லைன்னு வந்து சொல்கிறாங்க சார். தாய் கழகத்தில் போய் இணைஞ்சிட்டுன்னு வேற பெருமையாக பேசிக்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க, தாய் கழகம்னா அப்படிலாம் கிடையாது. தாய் கழகமா திமுக தாய் கழகம் இல்லை. எம்ஜிஆர் ஆரம்பித்தது, அது தாய் கழகம் இல்லை. இப்போ உண்மையான ஆளுனா இப்போ பாருங்கள், நம்ம எஸ்பி வேலுமணி, இது சில ஊடகங்களில் 2 பேருக்கும், எடப்பாடிக்கும் அவருக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருந்ததாக பேசப்படுது. ஆனால் அதெல்லாம் சொல்ல தாய் கழகத்தில் இருக்காங்க, அதிமுக காரனாகவே இருக்காங்க, அதிமுகவில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவருடைய இதில் இருக்கிறதுலாம் நம்ம பாலாஜி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர இவங்களாம் உண்மையான அதிமுகன்னு சொல்ல வராங்களா சார்? ஆமாம், ராஜேந்திர பாலாஜிலாம் பார்த்தா அவங்க தான் உண்மையான அதிமுக. அவங்க தான் அந்த இதில் ஒரு பெரிய பின்னணியாக இருக்கிறார்கள். அவங்க தான் வந்து அந்த எம்ஜிஆருடைய பாணி, ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு உண்மையான தொண்டர்களாக இருந்து இன்னை வரைக்கும் இருக்காங்க. அந்த கட்சியை வளர்க்காங்க என்றால் அவங்க தான் உண்மையான, எவ்வளோ ஊடுகாலிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ மக்கள். சார், இப்போ திமுகக்குள்ள நிறைய கூட்டணிகள்லாம் இருக்குது, இன்னும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் பேசப்படவில்லை, தொகுதி பேச்சுவார்த்தைகள். அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து எப்படின்னு கேட்டால், நீ என்ன செய்கிற, நான் என்ன செய்கிறேன்னு ஒரு கட்சியும் ஒருத்தர் முதல்ல யார் வராங்க அப்படின்னு பார்த்து தான் அது பின்னணியாக இருக்கும். அதனால் எல்லாமே இது தேர்தல் நேரங்களில் அப்படி தான். இது முன்னணியாக கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா ஜெயலலிதா தான். அந்த கூட்டணி ஆரம்பித்த உடனே போய் சொல்லிடுவோம் யார் என்னன்னு. அந்த தைரியம் வேறு யாருக்குமே இல்லை. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க என்பது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ ராஜினாமா பண்ணிவிட்டு மனோஜ் பாண்டியன் அவர்கள், வைத்தியலிங்கம் அவர்கள்லாம் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்குமா சார்? சீட்டு கிடைச்சா கூட, சீட்டு கிடைக்கனே வச்சுக்கலாம், சீட்டு கிடைச்சா கூட அந்தந்த தொகுதிகளுக்கு அதனால செய்வான். போன தடவை வரைக்கும் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே கண்டிப்பாக வந்து வேலை செய்வாங்க. திமுக எப்படி திமுக ஏற்கனவே தெரியும், அதிமுக வரான்,
சேர்ந்துடுறான், உடனே அமைச்சர் ஆகிறான். அப்போ திமுககாரன் போஸ்டர் ஓடிக்கினே தான் இருப்பானா? ஸோ அது மாதிரியான ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த கட்சியில். அதனால் இவங்க சீட்டு கொடுத்தா கூட திமுக போய் தோற்க போகுது, அதில் போய் இவங்க நின்று எங்கே ஜெயிக்க போகிறாங்க என்பது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. இப்போ வந்து இவங்களுக்கு சீட்டே கொடுத்தாலும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக உள்ளடின்னு சொல்லுவாங்க. அதாவது திமுககாரன் இவனும் வேலை செய்ய மாட்டான். அதே மாதிரி அண்ணா திமுக பக்கத்தில் இருக்கவங்க இது இவங்க அம்மாவுடைய இது இப்படி போய் சேர்ந்து திமுகவில் அவங்க வேற எந்த கட்சியில் போனால் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வான். ஆனால் திமுக கூட போனதை ஒரு உண்மையான அண்ணா திமுககாரன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சார் தொடர்ந்து ஓபிஎஸ் கிட்ட இருந்து எல்லாருமே வந்து வெளியே வந்துட்டாங்க சார். இப்போதைக்கு இருக்கிறது ஓபிஎஸ் மட்டும் இல்லை அவங்களுடைய மகன்னு சொல்ல வரலாம். இனிமே வந்து என்ன சார் அவருடைய செயல்பாடாக இருக்கும்? சரி, இனிமேல் அவருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இப்போ அவர் 2 பேரும் எதிர்க்கு அது நம்ம தெரிஞ்ச உடனே இன்றைக்கி பாருங்கள், கண்டிப்பாக அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, எல்லாமே போயாச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷனை வந்து அவர் பிஜேபி கூட்டணியில் டிடிகேக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும் ஒவ்வொரு ஆளுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் கண்டிப்பாக அந்த பக்கம் தான் போவார். எது அதிமுகவும் அந்த கூட்டணியில் தான் இவர் போய் சேருவார் என்பது தான் உண்மையான இது. சார் இப்போ பியூஷ் கோயல் வந்து சென்னைக்கு வந்துட்டு டிடிவி கூட வந்து கூட்டணிலாம் வந்து இது பண்ணிட்டார் சார். இன்னும் பல கட்சிகள்லாம் என்னெல்லாம் உள்ளே வரப்போகுது சார்? சரி, ஒரு நிமிஷம். பியூஷ் கோயல் வந்து சாதாரண ஆள் இல்லை. இப்போது மராட்டியத்தில் ஒரு மராட்டியத்தை சேர்ந்தவர். இப்போ நடந்த எலெக்ஷனில் பால் தக்கரே குடும்பத்தை பிரித்து மேய்ஞ்சிட்டார். அவருக்கு அந்த அரசியல் வாரிசுகளை பிரித்து மேய்த்து ரொம்ப கில்லாடியானது பியூஷ் கோயல். அதனால தான் அவரை இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. 2வது நம்ம நிதின் வந்திருக்கார் இல்லையா, நம்ம பாஜகவுடைய தலைவராக நேற்று தான் பதிவுனாங்க. அவரை பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் குடும்பத்தை 2 பிள்ளைகளை தனித்தனியாக பிரிச்சுட்டாரு, அவங்க பொண்ணையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாரு. ஸோ இந்த வாரிசு அரசியலுக்கு எதிரானவர்கள் தான் பியூஷ் கோயலும் நிதினும். இப்போ நிதின் வந்து இப்போ வராது, நேற்றே வந்து திருப்பரங்குன்றம் அந்த கோயில் பிரச்சனை பற்றி பேசி உள்ளே வந்துட்டார், தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துட்டார். இப்போ இவங்க 2 பேரும் வர்றதுனால இவங்களை சமாளிப்பது திமுகவுக்கு பெரும் பிரச்சனையாகும். அவங்க வந்து அது ஏற்கனவே மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நிலைப்பாடுகள் இருந்தாலும் இவங்களும் வந்து கண்டிப்பாக அவர்களுடைய பங்களிப்பை செஞ்சு திமுக காணாமல் செய்வார்கள் என்பது தான் நான் நினைக்கிறேன். சார் வர 23ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரே மேடையில் ஏறுறாங்க. யார் யாரெல்லாம் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுறது சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த பாரத பிரதமருடைய பக்கத்தில் தைலாவரத்தினுடைய நம்ம கதாநாயகன் இருக்கார் இல்லையா, பெரிய ஐயா இருக்கிறார், அவரையும் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேமலதா, அப்புறம் டிடிவி, இவர் நம்ம ஓபிஎஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பக்கம் தாவேக்கா பக்கமும் ஒரு அணியினர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாகவும் எனக்கு கிடைச்ச தகவல். சார் இப்போ பாரத பிரதமர் வந்து உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எப்படிலாம் பேசுவார் அப்படின்ட்டு. அவருடைய முதல் வார்த்தை தமிழ் அப்படின்ற வார்த்தையில் தான் தொடங்குவார். அது எப்படி சார்? கண்டிப்பாக இந்த தமிழ் மட்டும் இல்லை, இப்போ ஒரு திருக்குறளும் அந்த அரசை பற்றி எப்படி ஒரு மன்னன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு திருக்குறள் கற்றுக்கொள்வதாக எனக்கு ஒரு டெல்லி தகவல் தெரிஞ்சது. ஸோ நாளைக்கு உட்காந்து பார்க்கலாம் அவர் என்ன திருக்குறளை சொல்கிறாரு என்பது நாளைக்கு எல்லாம் பார்க்கலாம். நன்றிங்க சார். நன்றி.